9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம். 9:15க்கு ஆட்டோ ட்ரேடிங் நடக்கும். 10 o'clockக்குள்ள ட்ரேடிங்கே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதில் ட்ரேடிங் டைம் எவ்வளோ நேரம் ட்ரேடிங் நடக்கும்னா ஒரு 30 மினிட்ஸ் சொல்லலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 9 o'clock 8:45ல நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். லைக் நிஃப்டியா, பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அந்த சுச்சுவேஷன், அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணி, அதே கீழே இறங்குற மாதிரி இருந்தால் புட் ஆப்ஷனை நமக்கு பை பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது எப்படி நடக்குது, எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக ஷோ பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் திரும்ப பாருங்கள். இதே மாதிரி தான் எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட், என்கொயரி இல்லை பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இதை பற்றின ஒரு ப்ரௌச்சர் வரும். அதை பற்றி படித்து பாருங்கள். உங்களுக்கு டவுட், மெசேஜ் எதுவாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு 10 செகண்ட் ஆகும். வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலீட்டில் ஆல் கொடுக்குறோம். டேட்டா ஃபீல்டில் ஓப்பன் ஆமி புரோக்கர், லைவ் ஃபீட் ஸ்டார்ட், சிம்பிள் சர்ச்சில் பேங்க் நிஃப்டி 26 JUN, எக்ஸ்சேஞ்ச் NFO, சர்ச் ஆட். ஸோ ஃபஸ்ட் இருக்க ஓல்ட் டேட்டாவை டெலீட் பண்ணிடலாம். இப்போ சர்ச் ஆட் கொடுக்குறோம். ஃப்ரெஷ்ஷாக ஆட் ஆகுது. பேக்ஃபில் 30 days. 56,100ல் கடைசியாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம இப்போ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். சர்ச் ஆட் சி மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு பீன் மாற்றிக்கிறோம். சர்ச் ஆட். இப்போ நம்ம ஆட் போர்ட்ஃபோலியோ கீழே ஆட் கொடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை. நெக்ஸ்ட்டு பேக்ஃபில் 30 days. ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு நியூ டிஃபால்ட் சார்ட். சிம்பிள்ஸில் இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்கிரிப்ட் 56,100 கால் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் டெய்லி இந்த மாதிரி தான் ஃப்யூச்சரில் கடைசியாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை இதில் ஆட் பண்ணி வச்சுருவோம். அது மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி இருக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே ரைட் கிளிக் பேராமீட்டர் காப்பி பண்ணதை இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சியை பின்னு மாற்றிக்கிறோம். ஓகே. போர்ட்ஃபோலியோ செட்டிங் 1ன்ற இடத்த கிளிக் பண்ணிவிட்டு 20ன்னு மாற்றிக்கிறோம். கீழே 1ன்ற 20ன்னு மாற்றிக்கலாம். இந்த 20ன்றது தான் நம்பர் ஆஃப் லாட். ஸோ 20 லாட்ஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட்டை கீழே கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்கும்னா ஆட்டோ ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட் அமௌண்ட் வந்து செட் பண்ணணும். ஸோ டார்கெட் வந்து 10,000 rupees செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுக்குது. ஓப்பனிங் நெகட்டிவாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,020ல் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இது டெய்லி இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுக்கிறது நமக்கு எக்ஸிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் புக் ஷோ பண்ணுறோம். ஸோ இதில் ட்ரேடிங் நடந்தது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 minute நமக்கு ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. உங்களுக்கு இது ரிலேட்டட் பிளான் டீட்டெயில் இல்லாட்டி டவுட், என்கொயரினா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.